Dear students, welcome back to Nurses Profile Channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டிப்ளமோ கோர்சஸ்ல நிறைய கோர்சஸ் இருந்தாலும் ரெண்டு முக்கியமான கோர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் அனஸ்தீசியா டெக்னீஷியன் அண்ட் டிப்ளமோ இன் தியேட்டர் டெக்னீஷியன். இந்த ரெண்டு கோர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, நம்ம படிக்கிறதுக்கு என்ன மாதிரி 12th வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும் அண்ட் கட் ஆஃப் என்ன, கவர்மெண்ட் காலேஜஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். நம்மளோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அப்பதான் நான் நியூவா வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். பாராமெடிக்கல்ல உள்ள டிகிரி கோர்சஸ் பொறுத்தவரையில OTAT அப்படின்னு சொல்லுவோம். ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸை பொறுத்தவரையில இது வந்து பாராமெடிக்கலுக்கு அண்டர்ல வரக்கூடிய ஒரு டிகிரி கோர்ஸ். இது வந்து ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி ரெண்டையுமே சேர்த்து ஒரு கோர்ஸா என்ன செய்யறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்றாங்க. பட் டிப்ளமோ கோர்சஸ் பொறுத்தவரையில இது ரெண்டுமே தனித்தனி கோர்ஸா ப்ரொவைட் பண்றாங்க. டிப்ளமோ இன் அனஸ்தீசியா டெக்னீஷியன் அப்படிங்கிற தனி கோர்ஸ், அதே மாதிரி டிப்ளமோ இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் அப்படிங்கிற தனி கோர்ஸ் இருக்குது. சோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடம் ஒன்றா இருந்தாலும் செய்யக்கூடிய வேலையில கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அனஸ்தீசியா டெக்னீஷியன் படிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா ஆபரேஷன் தியேட்டர்ல வந்து சர்ஜரி நடக்கும்போது அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு அனஸ்தெட்டிக்ஸ் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு அசஸ் பண்ணக்கூடிய அந்த வேலையை பார்ப்பாங்க. தியேட்டர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறவங்க தியேட்டர்ல உள்ள மிச்சம் உள்ள எல்லா ஒர்க்குமே என்ன செய்வாங்கன்னா பார்ப்பாங்க. தியேட்டரை வந்து கிளீன் பண்றதுல இருந்து தியேட்டர்ல உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஆட்டோக்ளைவ் பண்றதா இருக்கட்டும், அதை வந்து ஸ்டெரைல் பண்றதா இருக்கட்டும், தியேட்டருக்கு வந்து டாக்டருக்கு அசஸ் பண்றதா இருக்கட்டும், சர்ஜரிக்கு அசஸ் பண்ற வேலையா இருக்கட்டும், ப்ரீ ஆபரேட்டிவ் கேர் போஸ்ட் ஆபரேட்டிவ் கேர் வரைக்கும் யார் பாப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தியேட்டர் அசிஸ்டன்ட் பர்சன் வந்து பாப்பாங்க. சோ டிப்ளமோ கோர்சஸ்ல இது ரெண்டுமே தனித்தனியா ஆஃபர் பண்றாங்க. டிப்ளமோ இன் அனஸ்தீசியா டெக்னீஷியன் அண்ட் அதே மாதிரி டிப்ளமோ இன் தியேட்டர் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன். சோ இந்த கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் அனஸ்தீசியா டெக்னீஷியன் கோர்ஸா இருந்தாலும் சரி, டிப்ளமோ இன் தியேட்டர் டெக்னீஷியன் கோர்ஸா இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே வந்து 1 இயர் கோர்ஸ் தான். நீங்க உங்களோட 12th ஸ்டாண்டர்ட்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி எடுத்திருந்தா இந்த கோர்ஸ் வந்து படிக்கலாம். இல்லைன்னா பயாலஜி இருக்கணும். பயாலஜி கூட எந்த ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து படிக்கலாம். படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஆபரேஷன் தியேட்டர் உள்ள எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையுமே நீங்க ரெண்டு பேருமே என்ன செய்யலாம் அப்படின்னா ஒர்க் பண்ண முடியலாம். உங்களால சேலரி பேட்டர்ன் எல்லாமே பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் உங்க ரெண்டு பேருக்கும் சேமா தான் இருக்கும். சோ என்னென்ன கவர்மெண்ட் காலேஜஸ் இப்ப இருக்குது அப்படின்னு பாக்கலாம். தியேட்டர் டெக்னீஷியன் கோர்ஸ் பொறுத்தவரையில நமக்கு வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 40 சீட் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல 40 சீட் ஆஃபர் பண்றாங்க. கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்ல 35 சீட், மதுரை மெடிக்கல் காலேஜ்ல 35 சீட், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல 35 சீட், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ்ல 35 சீட், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்ல 35 சீட், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்லயும் 35 சீட், அதே மாதிரி சேலம் மெடிக்கல் காலேஜ், திருச்சி மெடிக்கல் காலேஜ், தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், தர்மபுரி மெடிக்கல் காலேஜ், திருவாரூர், விழுப்புரம், சிவகங்கை, சென்னை அண்ட் பெருந்துறை, அது மட்டும் இல்லாம புதுக்கோட்டை, கரூர்ல உள்ள காலேஜ்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா நமக்கு வந்து சீட்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. சோ எவ்வளவு சீட்ஸ் அப்படிங்கிறது இங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அதே மாதிரி அரியலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல 10 சீட்டு, திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ்ல 10 சீட்டு, அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ்ல 10 சீட்டு, கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ்ல 10 சீட்டு, நாமக்கல் மெடிக்கல் காலேஜ்ல நமக்கு வந்து 10 சீட்டு, திருவள்ளுவர் மெடிக்கல் காலேஜ்ல 10 சீட்டு, திருப்பூர் மெடிக்கல் காலேஜ்ல 5 சீட்டு, அதே மாதிரி கவர்மெண்ட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓமந்தூர் எஸ்டேட் சென்னையில 20 சீட்டு. சோ டோட்டலா இந்த தியேட்டர் டெக்னீஷியன் 1 இயர் கோர்ஸ்க்கு மட்டும் நமக்கு 780 சீட் என்ன செய்யறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்றாங்க. சோ அதே மாதிரி தான் நம்மளோட அடுத்த கோர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அனஸ்தீசியா டெக்னீஷியன். இதுவுமே 1 இயர்க்கான கோர்ஸ் தான். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 40 சீட்டு, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல 40 சீட்டு, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்ல 35 சீட்டு, மதுரை மெடிக்கல் காலேஜ்ல 35 சீட்டு, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல 35, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ்ல 35, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்ல 35, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல 35, கவர்மெண்ட் மோகன் குமாரலிங்கம் மெடிக்கல் காலேஜ் சேலத்துல 35 சீட்டு, விஸ்வநாதன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சியில வந்து 35 சீட்டு, தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ்ல 35 சீட்டு, கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ்ல 35, வெள்ளூர், தேனி, தர்மபுரியில 25, விழுப்புரம்ல 10, திருவாரூர்ல 20 சீட்டு, சிவகங்கையில 20 சீட்டு, திருவண்ணாமலையில 25 சீட்டு,
கோயம்புத்தூர்ல 10 சீட்டு, பெருந்துறையில பாத்தீங்கன்னா 20 சீட்டு, புதுக்கோட்டை 20 சீட்டு, கரூர் 20 சீட்டு. சோ அதே மாதிரி நமக்கு அரியலூர் மெடிக்கல் காலேஜ்ல 10 சீட்டு, திண்டுக்கல்ல 10 சீட்டு, கள்ளக்குறிச்சியில 10 சீட்டு, அடுத்து நமக்கு கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ்ல 10 சீட்டு, நாமக்கல்ல 10 சீட்டு, திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ்ல 10 சீட்டு, திருப்பூர் மெடிக்கல் காலேஜ்ல 5 சீட்டு, விருதுநகர்ல 3 சீட்டு, சென்னை ஓமனந்தூர் ஹாஸ்பிட்டல்ல 20 சீட்டு. சோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ்க்கு டிப்ளமோ இன் அனஸ்தீசியா டெக்னீஷியன் கோர்ஸ்க்கு 783 சீட் கொடுக்குறாங்க. சோ ரெண்டு கோர்ஸுக்குமே ஏறக்குறைய 800 சீட்ஸ் வந்து இருக்குது. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு பெரிய கட் ஆஃப் எல்லாம் தேவையில்லை. நமக்கு வந்து ஒரு 50ல இருந்து கீழே கட் ஆஃப் இருந்தாலுமே இந்த கோர்ஸ்க்கு என்ன செய்யும் அப்படின்னா சீட்ஸ் கிடைக்கும். போன வருஷம் பாத்தீங்கன்னா 40-42 கட் ஆஃப் வரைக்குமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைச்சிருக்குது. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப இந்த கோர்ஸோட டிஃபரெண்ட் என்ன, நம்ம எங்க ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நீங்க பார்த்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.